வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தற்பொழுது ரீசெண்டான டைம்ல உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அடுத்தடுத்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்தார். ஒரு 3 முறை அடுத்தடுத்து சந்தித்திருக்கிறாரு. என்ன காரணத்தினால அப்படின்றது தெரியாமலே இருந்தாங்க. ஒரு ஹோம் மினிஸ்டர் ஜனாதிபதி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை அடிக்கடி சந்திக்கிறார் அப்படின்னா விஷயம் இல்லாமல் சந்திக்க மாட்டார். ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கவர்னர்ஸினுடைய மாற்றம் இருக்குது. ஒரு 5 மாநிலத்திற்கு புதிதாக கவர்னர்கள் வந்துட்டு நியமிக்கப்படவிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் பார்க்க முடிகிறது. பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு பயணம் செஞ்சிருந்தாரு. அந்த பயணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கவர்னரினுடைய நியமனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அவர் சவுதி அரேபியாவில் இருக்கும் பொழுதே பெஹல்காம் அட்டாக் நடந்தது. ஸோ அந்த பயணத்தை 2 நாள் பயணத்தை ஒரே நாளில் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு பாதியிலேயே வந்துட்டு இங்கே நாடு திரும்பிட்டாரு. ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள், பெஹல்காம் அட்டாக்குக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இது சம்பந்தமான விஷயங்களே போயிட்டு இருந்தது அப்படின்றதுனால இதை வந்துட்டு கவனம் செலுத்த முடியாமல் போயிருந்தது. இன்னமும் பிஜேபியினுடைய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் அது கூட வந்துட்டு இந்த பெஹல்காம் அட்டாக், ஆபரேஷன் சிந்தூர் இதனால வந்துட்டு தள்ளி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இதனால வந்துட்டு பெண்டிங்கில் இருந்தது. ஸோ அந்த விஷயங்கள் அடுத்தடுத்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அடுத்து 5 மாநிலத்திற்கான கவர்னர்கள் மாற்றப்படவிருக்கிறாங்க, புதிய கவர்னர்கள் நியமிக்கப்படவிருக்கிறாங்க. அதற்கான சந்திப்பு தான் அமித்ஷா வந்துட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தை சேர்ந்த மூத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக எதிர்த்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவரும் கூட வந்துட்டு கவர்னராக நியமிக்கப்பட போறார் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபியினுடைய மூத்த தலைவர் தொடர்ந்து திமுகவை மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ராஜா மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ ஒரு மூத்த தலைவர் ஒருத்தருக்கு கவர்னர் பதவி காத்துட்டு இருக்குது. ஸோ அவர் உட்பட 5 மாநிலங்களுக்கான 5 கவர்னர்களினுடைய நியமனம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நடைபெறவிருக்கிறது அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.